அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய உரையில் அடியானை ஆட்கொண்ட அருட்குருவாக விளங்கிய வள்ளலாரின் அற்புத நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். திருநறுகுன்றம் திருக்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சின்னஞ்சிறு ஊர் இந்த திருநறுகுன்றம். ஊருக்கு சிறப்பளித்துக் கொண்டிருந்தது ஒரு குன்று. அந்த குன்றின் மேல் தங்கி ஞான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் கல்பட்டு ராமலிங்க சுவாமிகள் என்பவர். சுவாமிகளின் ஞான வாழ்க்கையில் இப்போது நடப்பது ஒரு சம்பவம் இல்லை, சுவாமிகளின் ஞான வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம். அது குறித்து ஊர் மக்கள் குன்றில் உள்ள மரங்களின் கீழே ஆங்காங்கே சிறு சிறு கூட்டமாக அமர்ந்து விசனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவர் மரத்தடியிலிருந்து சிறு பாறை மீது உட்கார்ந்து அவரை கழிவிறக்கத்தோடு பார்த்த வண்ணம் இருவர் பேசிக்கொண்டார்கள். நமது கல்பட்டு ஐயா குன்றை விட்டு இறங்கி ஊருக்குள் வந்து 3 நாட்கள் ஆகிவிட்டதே, தாக சாந்தி கூட செய்யவில்லையே, உடம்பும் ஒற்றி போய் வற்றலாக இருக்கின்றதே என்று சொல்ல, மற்றொருவர் இருக்காதா, ஆகாரம் செல்லாத உடம்பு அறையே வீசும் உடம்பு என்று சொல்வார்களே, ஆனாலும் பார்த்தாயா ஐயாவின் முகத்தில் என்றும் இல்லாத ஜோதிமயமான தேஜஸ் வீசிக்கொண்டிருக்கின்றது. ஆமாம், அமைதியும் அருளும் சங்கமித்தது போல ஒரு பொலிவு தெரிகின்றது. ஐயா தியானத்தில் உட்கார்ந்ததால் ஒரு நாளோ அரை நாளோ தான் இருப்பார். இப்போது இன்று 3 நாட்களாக உட்கார்ந்திருக்கின்றாரே, என்ன காரணம்? அதற்கு மற்றவர், சில நாட்களாகவே ஐயா தம்மை தரிசிக்க வருபவர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதாவது இன்னும் சில தினங்களில் தம்மை குருநாதர் வலிய வந்து ஆட்கொள்ளப் போவதாக சொல்கின்றார். என்றைக்கு கல்பட்டியிலிருந்து நம் திருநறுகுன்றம் வந்து இந்த குண்டிலே வாசம் செய்ய ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து ஐயாதானே நமக்கு குருநாதர். அப்படி இருக்க ஐயாவை ஒரு குருநாதர் வந்து ஆட்கொள்ளப் போகின்றாரா, என்ன வித்தை என்று ஆச்சரியப்பட்டார்கள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ராமலிங்கம் அன்பர்கள் சிலரோடு குன்றேறி வந்து கொண்டிருந்தார். அவர்களை பார்த்துவிட்டு இருவரில் ஒருவர் வியப்போடு, அதோ பார், யாரோ ஒரு வெள்ளாடை துறவி அன்பர்களோடு நம்மை நோக்கி வருகின்றார் என்றார். மற்றவர், ஆமாம், வருகின்றவர் மிகப்பெரியவர் போல தெரிகின்றது என்றார். அவர்கள் ஒருவர் அங்கங்கே அமர்ந்திருப்பவர்களை பார்த்து, அதோ பாருங்கள், ஒரு வெள்ளாடை துறவி அன்பர்களோடு வந்து கொண்டிருக்கின்றார். நமது ஐயாவை ஆட்கொள்ள வந்த குருநாதர் அவராகத்தான் இருக்குமோ, எல்லோரும் போய் அவரை வரவேற்போம் வாருங்கள் என்று கூவி அழைத்தார். அது கேட்டு எல்லோரும் சில வினாடிகள் தங்களுக்குள் அது குறித்து பலவாறாக பேசிக்கொண்டார்கள். பிறகு எல்லோரும் ஒன்று கூடி கூட்டமாக அன்பர்களோடு ராமலிங்கத்தை எதிர்கொண்டு சென்று பணிவோடு, வாருங்கள் சுவாமி, வணக்கம் என்று வரவேற்றார்கள். ராமலிங்கம் பார்த்து புன்னகைத்தார். எல்லோருக்கும் வந்தனம் என்றார். அப்போது ராமலிங்கத்தை முதலில் பார்த்தவர் முகமலர, தங்கள் வருகையால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் சுவாமி என்றார். நல்லது அன்பர்களே என்றார் ராமலிங்கம். அப்போது முன்னவர் கூட இருந்து அவரை பார்த்த மற்றவர், சுவாமிகள் யாரோ, நீங்கள் யார், எங்கிருந்து வருகின்றீர்கள், இங்கு எழுந்தருள காரணம் என்ன என்று கேட்க, அடியேன் சிதம்பரம் ராமலிங்கம், வடலூரை அடுத்த கருங்குழி தற்போதைய வாசஸ்தலம், கல்பட்டு ராமலிங்க மூர்த்திகளை சந்திக்க வந்ததே காரணம் என்று அமைதியாக சொன்னார். உடனே மகிழ்ச்சியோடு, சுவாமி, புரிந்தது, எங்களுக்கெல்லாம் புரிந்து விட்டது என்றார். எது புரிந்தது? ஒருவர் அதை முந்திக்கொண்டு, எங்கள் கல்பட்டு ஐயா சொன்னது போல அவரை ஆட்கொள்ள வந்திருக்கும் குருதேவர் தாங்கள் தான் என்று புரிந்துவிட்டது என்றார் மகிழ்ச்சியோடு. சிவஞானத்தில் வெளிப்பட்ட உண்மையை ஐயா உங்களிடம் சொல்லியிருப்பார். சரி, வாருங்கள், ஐயாவிடம் செல்வோம் என்றார் ராமலிங்கம். அன்பர்களோடு ஊர் மக்களையும் அழைத்து கொண்டு கண்மூடி தியானத்தில் அமர்ந்திருக்கும் கல்பட்டு ஐயாவின் முன் போய் நின்றார். ராமலிங்கம் கல்பட்டு ஐயா முன்னே இன்னும் சற்று நெருங்கி போய் நின்று சாந்தமாக, கல்பட்டு ஐயா, ராமலிங்கமூர்த்தி, தங்கள் தியானத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அருளியவாறு அடியேன் வந்திருக்கின்றேன், கண் திறந்து பாருங்கள் என்று அருள் பொங்க சொன்னார். ராமலிங்கம் கூறியவை கல்பட்டு ஐயாவின் செவிகளில் மந்திர சொற்களாக ஒலித்தது.
அந்த காலத்தில் அவரது மேனி சிலிர்த்து போனது. உள்ளம் பேரானந்த பெருங்கடலாயிற்று. அவர் மெல்ல கண் திறந்து பார்த்தார். எதிரே கருணை திருவுருவான ராமலிங்கம் நின்றிருந்தார். அவரை கண்டதுதான் தாமதம். சுவாமி என்று கன்று தாய் பசுவை அழைப்பது போல கூவி அழைத்து சட்டென்று எழுந்து நின்று கைகட்டி வாய்ப்புத்தி, குருதேவா வந்துவிட்டீர்களா? என்னை ஆட்கொள்ள வந்துவிட்டீர்களா? என்னுடைய இருப்பிடத்திற்கே வந்துவிட்டீர்களே குருதேவா என்று குருபக்தியில் கண் கலங்கினார். ராமலிங்கம் சீடரின் பூரண பரிபக்குவ நிலையை உணர்ந்து மகிழ்ந்தார். ஆம், ஆண்டவனின் ஆணை அதுவாகத்தானே இருக்கின்றது. இனி எனது சீடர்கள் தாங்களும் ஒருவர் என்றார் கருணையோடு. தன்னை ஆட்கொண்டு சீடராக ஏற்றுள்ள தனது குருநாதரின் பேரொருள் இரக்கத்தைக் கண்டு கல்பட்டையாவின் நெஞ்சம் பாகாய் கடந்துரிகிறது. கண்கள் மடைதிறந்த வெள்ளமானது. நாதழுதழுக்க அவர், சுவாமி, தங்களின் பேரொருளுக்கு பாத்திரமானேன். இந்த பெருங்கருணைக்கு என்றென்றும் தங்களுக்கு தொண்டு புரிவதே நான் பெற்ற பேர் வரமாகும் என்றார். அதற்கு ராமலிங்கம் அருள் கூர்ந்து, கல்பட்டையா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஈடுபட்டு சமய பேத மத பேதங்களை விலக்கி ஆன்மநேயை நெறி நின்று தாங்கள் தொண்டு புரிய வேண்டும். அதற்கே தங்களை என்னோடு அழைத்துச் செல்கின்றேன், வாருங்கள் போகலாம் என்றார். அவரும் அடியேன் பெற்ற பாக்கியம் உத்தரவு சுவாமி என்று பேரானந்தம் அடைந்தார். ராமலிங்கமும் கல்பட்டையாவும் திருநறுகுன்றம் மக்களுக்கு ஆசி வழங்கி விடைபெற்று புறப்பட்டார்கள். குருவும் சீடரும் இணைந்து முன்னே செல்ல உடன் வந்த அன்பர்கள் அவர்களை பின்தொடர ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து ராமலிங்கத்தின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.